ஹலோ மீடியா கிரிக்ஸிப் ஸ்குவாட் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஆர்சிபி அண்ட் கேகேஆரோட ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி 16 வருஷமா இந்த டீம் எப்ப கப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்னால ரொம்ப லாயலா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே அவங்கள்ட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்க ஏதோ எங்கேயோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்றதுனால அவங்க ஒவ்வொரு வாட்டியும் கப்பை விட்டு தூரமா போயிருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷம் அந்த 16 வருட கனவை முறியடிப்பாங்களா, எந்த மாதிரி டீம் வச்சிருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த். ஆர்சிபியோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் அவங்களோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னே சொல்லலாம். இது இப்ப இல்ல, எல்லா வருடமும் பயங்கரமான ஒரு பேட்டிங் டிபார்ட்மெண்ட் அவங்க வச்சிருப்பாங்க. இந்த வருஷமும் விராட் கோலி, ஃபேப் டு பிளேசிஸ் நல்ல ஒரு ஸ்டார்டிங்கை கொடுக்க, கீழே வர்ற ரஜத் பட்டிதார் மிடில் ஆர்டர்ல நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா கிளென் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பவுலர்ஸ் டேமேஜ் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் அங்க இருக்காங்க. சீரியஸ்லி ஆர்சிபி ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்டிங் யூனிட் இந்த ஐபிஎல் 2024 வச்சிருக்காங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையவே கிடையாது. இதை தாண்டி இன்னொரு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னா அவங்களோட கோர் யூனிட்ல நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பிளேயர்ஸ் இருக்காங்க. லைக் ஒரு தினேஷ் கார்த்திக், ஃபேப் டு பிளேசிஸ், விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. சோ அது எல்லா டைமுமே ஒரு டீம் அப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தபடியா ஆர்சிபியோட வீக்னஸ் பத்தி பேசலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. வழக்கம் போல பேட்டர்ஸ் நல்லா வச்சிட்டு பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா மோசமா இருக்கிறவங்களோட தான் திருப்பி இந்த சீசனும் விளையாட போறாங்க. ஹாசல்வுட், வனிடு ஹசரங்கா, ஹர்ஷல் பட்டேல் மாதிரி பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு லாக்கி ஃபெர்கியூசன், அல்ஜாரி ஜோசப், டாம் கரன், எஸ் தயால் மாதிரி பிளேயர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற முகமது சிராஜ் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரும் அவரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப மோசமா இருக்கு. சோ யாரு சப்போர்ட் பண்ண போறா பவுலிங்க்கு அப்படிங்கிறது சுத்தர தெரியவே தெரியல. அதுவும் சின்னசாமி ஸ்டேடியத்துல பவுலிங் கரெக்டா இல்ல அப்படின்னா கேம் டோட்டலாவே மாறிடும். பேட்டர்ஸ் ஒரு 200 அடிச்சாங்க அப்படின்னா பவுலர்ஸ் அதை ஈஸியா கொடுக்க மாதிரியான கிரவுண்ட் தான் அது. சோ இவங்களோட பவுலிங் யூனிட் டோட்டலாவே கொலாப்ஸ்டு. அதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம், இவங்கள்ட்ட ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கரண் சர்மா மட்டும் தான் இருக்காரு. சோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு வீக்னஸ் அப்படின்னா அவங்களோட விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஆப்ஷன். அனுஜ் ராவத் அண்ட் தினேஷ் கார்த்திக் தான் இருக்காங்க. தினேஷ் கார்த்திக் தான் மேக்ஸிமம் விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. போன வருஷம் அவர் நல்லா பண்ணல. அனுஜ் ராவத்துக்கு போன வருஷம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, நல்லா பண்ணல. மறுபடியும் இந்த ரெண்டு பேரோட தான் போறாங்க அப்படிங்கிறதும் கரெக்டான ஒரு விஷயம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு நல்ல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் மேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், பண்ண தவறிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். அடுத்தபடியா ஆர்சிபியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா கேமரூன் கிரீனை பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 17.5 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வந்த ஒரு பிளேயர். அவரை என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா இங்க பேசப்படுது. நல்ல ஒரு சூப்பரான டேலண்ட். கண்டிப்பா அவர் நல்லா பண்ணாரு அப்படின்னா ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவருக்கு என்ன ரோல் கொடுக்க போறாங்க, அந்த கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் எப்படி பிளே பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டியில முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா இவங்கள்ட்ட ஒரு நல்ல சூப்பரான பேட்டிங் யூனிட் அமைஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த பேட்டிங் யூனிட் கலையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ அதனால இந்த ஒரு பேட்டிங் யூனிட்டை வச்சு இந்த வருஷம் எந்த அளவுக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு போறாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில தான் நான் சொல்லுவேன். சோ பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி விராட் கோலி கேப்டன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ட்ரூங்கிறது எனக்கு தெரியல. இன்கேஸ் விராட் கோலியை கேப்டன் ஆக்குறதும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தபடியா ஆர்சிபியோட த்ரெட்ஸா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா அந்த பிளேயர்ஸோட ஃபார்ம் தான். அவங்க போரான ஒரு ஃபார்ம் காட்டினாங்க அப்படின்னா டோட்டல் டீமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்களோட ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். அது பேட்டிங் யூனிட்டா இருக்கட்டும், பவுலிங் யூனிட்டா இருக்கட்டும், அந்த ஃபார்ம் தான் அவங்கள பயமுறுத்தக்கூடிய விஷயமா மாற போகுதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அடுத்தபடியா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான பேட்டிங் லைனப் இருக்குங்க. என்ன அப்படின்னா ஜேசன் ராய் ஓபனிங் பண்ணிடுவாரு. ரஹ்மனுல்லா குர்பாஸ் ஒரு டிஸ்ட்ரக்டிவான பேட்ஸ்மேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டாரு, நிதிஷ் ராணா இருக்காரு, வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு, ரிங்கு சிங் இருக்காரு, ஆண்ட்ரே ரஷல் பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு சில பவுலர்ஸும் அங்க நல்லா பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுவாங்க. குறிப்பா சுனில் நரைன் பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் இயர்ஸ்ல பேட்டிங்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி டேஞ்சரஸான பேட்டிங் யூனிட்டா பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னா அவங்களோட ஸ்பின் அட்டாக் தான். சூப்பரான ஒரு ஸ்பின் யூனிட் அவங்கள்ட்ட இருக்கு. நரைன் இருக்காரு, வருண் சக்கர
சக்கரவர்த்தி, சுயாஸ் சர்மா, முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்பின் யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தபடியா வீக்னஸ் அப்படின்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது மிச்சல் ஸ்டார்க்கை நம்பி மட்டும்தான் இருக்கு. ஒரு எக்ஸலண்டான ஸ்பின் அட்டாக் இருக்கிறப்போ ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மிச்சல் ஸ்டார்க் இல்லனா யாருங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கு. எஸ், அவங்கள்ட்ட உமேஷ் யாதவ், லாக்கி ஃபெர்கியூசன், டிம் சவுத்தி மாதிரி பிளேயர்ஸ் முந்தி இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு கஸ் அட்கின்சன், சக்காரியா மாதிரி பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அட்கின்சன், சக்காரியாலாம் எந்த அளவுக்கு ஐபிஎல் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்கிறது நமக்கு தெரியல. சோ மிச்சல் ஸ்டார்க் இன்கேஸ் சொதப்புறாரு இல்ல மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு நாள் வந்து நல்லா அமையல அப்படின்னா அந்த டீம் டோட்டலாவே ஃபாஸ்ட் பவுலிங்ல கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அவங்களோட வீக்னஸா நான் பாக்குறது அப்படின்னா அந்த ஃபேஸ் அட்டாக் தான். அதுவும் மிச்சல் ஸ்டார்க்கை நம்பி இருக்கு அப்படிங்கிறதுனால தான். இன்கேஸ் கஸ் அட்கின்சன், சக்காரியாலாம் நல்லா பண்ணாங்க அப்படின்னா அந்த டீம் வேற மாதிரி தெரியும். அதுக்கு அடுத்தபடியா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா கௌதம் கம்பீர் இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா மென்டாரா போயிருக்காரு. கேகேஆரோட கோல்டன் பீரியட் அப்படின்னா கௌதம் கம்பீர் வந்து அங்க வந்து லீட் பண்ணப்பதான் 2 கப் வாங்கி கொடுத்தாரு. அகைன் கௌதம் கம்பீரை உள்ள எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இப்ப நம்ம மத்த டீம்ல எல்லாம் பேசுவோம்ல, கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு பிளேயர் இருந்தா நல்லா இருக்கும், அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்டோட கரெக்டா ஒத்து வந்தா சூப்பரா இருக்கும். அப்படிதான் தோனி அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், ரோஹித் சர்மா அண்ட் மும்பை மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நம்ம பேசுவோம்ல. அது மாதிரி தான் கௌதம் கம்பீர் அண்ட் கேகேஆர் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப்போ இருக்கு. மறுபடியும் அந்த ரேப்போ நல்லா மாறுனுச்சு அப்படின்னா கேகேஆர் இன்னொரு கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்த த்ரெட்ஸ் அப்படின்னா ஆண்ட்ரே ரசலோட போரான ஃபார்ம் தான். ஆண்ட்ரே ரசல் மேல ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கேகேஆர் வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எல்லா வருஷமே அவர் கரெக்டா ஏதாவது டெலிவர் பண்றாரா அப்படின்னா கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மேல ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வைக்கப்படுது. ஒரு நல்ல இம்பாக்ட கொடுப்பாருன்னு தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கிறாங்க. ஆனா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே அவர் மோசமா தான் வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு கடைசி இயர் அவருக்கு. இன்கேஸ் நல்லா பண்ணா அதுக்கப்புறம் ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்கும், இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ பெரிய த்ரெட்டே ஆண்ட்ரே ரசலோட அந்த போரான ஃபார்ம் தான். அது பேட்டிங் பவுலிங் இது எல்லாத்துலயுமே தான் நான் சொல்றேன். இதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு ஃபுல் சீசன் விளையாண்டே ரொம்ப நாள் ஆச்சு, இன்ஜூரின்ட்டு போயிடுவாரு. சோ இந்த ஒரு காரணம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா கேகேஆருக்கு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா மார்க் மை வேர்ட்ஸ், கேகேஆர் இந்த வாட்டி ஐபிஎல்ல பயங்கரமா பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ இதுதான் ஆர்சிபி அண்ட் கேகேஆரோட ஸ்வாட் அனாலிசிஸ். அடுத்தபடியா இன்னொரு 2 டீமோட ஸ்வாட் அனாலிசிஸோட நான் வந்து உங்களை சந்திக்கின்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, நம்மளோட கிரிக்ஸிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டியர் கிரிக்ஸிப் ஸ்குவாட், இதுக்கப்புறம் நல்ல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள்.